வணக்கம். இன்று ஈரான் அமெரிக்கா போரின் 62வது நாள். அமெரிக்காவின் கடல் முற்றுகையும் ஈரான் ஹார்மூஸ் நீரிணை முற்றுகையும் தற்போது எரிபொருள், அதாவது ஒரு பரல் எண்ணெயின் விலையை $126 உயர்த்தியிருப்பதாக பிந்தைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியிருந்தார். அவர் உரையாடியது ஒரு சாதாரண விடயமல்ல. ஏனென்று சொன்னால், அந்த உரையாடலுக்கு முன்னர் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி புட்டினை சந்தித்திருந்தார். அது ஒரு வெளியால் ஒரு உதவி கேட்டு புட்டினை போய் சந்தித்தது அல்ல. 2 மூலோபாய கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் சந்தித்ததாகத்தான் அந்த சந்திப்பு. அதற்கு பின்னர் ட்ரம்புடன் பேசிய புட்டின் மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் மிக பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்ததையும் கேட்டிருக்கலாம். அதாவது ஒரு அமெரிக்க அதிபருக்கு ரஷ்ய அதிபர் நேரடியாக வழங்கிய எச்சரிக்கை. இந்த நிலையில்தான் அதாவது ரஷ்யாவுக்கான ஈரான் வெளிவார அமைச்சர் பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றதை இங்கு பார்க்கலாம். ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி விளாடிமிர் புட்டினுடனான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடத்தியிருந்தார். சில மணி நேரங்களுக்குள் கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் மூலம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூறியது கிரெம்ளின். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் ரஷ்யாவின் முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் உள்ளது. அது ஒரு வதந்தியோ ஊகமோ அல்ல, அது ஒரு உறுதியான செயல்பாட்டில் உள்ள முன்மொழிவு. பின்னர் உங்களை அப்படியே ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒரு வரி வந்தது. அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 4 எளிய வார்த்தைகள், ஆனால் அவை பெரும்பாலான மக்கள் முற்றிலும் கவனிக்க தவறும் ஒரு மாபெரும் புவியியல் அரசியல் முட்டுக்கட்டையை வெளிப்படுத்துகின்றன. ஏனென்றால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது இங்கே உள்ளது. பல மாதங்களாக அமெரிக்கா ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் ஒவ்வொரு மறைமுக உரையாடலிலும் ஒவ்வொரு ராஜதந்திர சமிக்கையிலும் ஒரே ஒரு முக்கிய கோரிக்கையை மீண்டும் மீண்டும் கூறி வந்தது. அதாவது ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்ற வேண்டும். அதை குறைக்கவோ இடைநிறுத்தவோ கூடாது. அதை முற்றிலும் நீக்க வேண்டும். சுமார் 450 கிலோ யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டி சில வாரங்களிலேயே ஆயுத தரத்துக்கு உயர்த்த முடியும். அது பல அணு ஆயுதங்களை தயாரிக்க போதுமானது. இது ஒரு நீண்ட பட்டியலில் உள்ள மற்றொரு நிபந்தனை மட்டுமல்ல. இதுதான் அந்த நிபந்தனை. ஒவ்வொரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலும் ஒவ்வொரு சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளும் ஒவ்வொரு அரசியல் செய்தியும் இறுதியில் இந்த ஒரே விட்டு கொடுக்க முடியாத தேவைக்கே சேர்கின்றன. இப்போது எங்கிருந்தோ திடீரென காகிதத்தில் எல்லாவற்றையும் தீர்க்கும் ஒரு தீர்வுடன் ரஷ்யா களமிறங்கி உள்ளது. மாஸ்கோ அடிப்படையில் யுரேனியத்தை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் அதை ஈரானிலிருந்து வெளியே எடுப்போம், அதை ரஷ்ய மண்ணில் சேமிப்போம், சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அதை மறுசுழற்சி செய்வோம் என்று கூறுகிறது. ஈரான் தனது அணுசக்தி உட்கட்டமைப்பை தக்க வைத்துக் கொள்கிறது. சர்வதேச அணுசக்தி முகாமை போன்ற கண்காணிக்கப்படும் அமைப்புகள் உட்பட உலக சமூகம் இந்த செயல்முறையை கண்காணிக்க முடியும். போர் இல்லை, தாக்குதல் இல்லை, பதற்றம் அதிகரிக்கவில்லை. இது ஒரு உலகளாவிய நெருக்கடியை தவிர்க்கும் ஒரு ராஜதந்திர மாற்றுப்பாதை. ஆனால் இங்கேதான் அந்த திருப்பம் இருக்கிறது. யாராலும் புறக்கணிக்க முடியாத பகுதி. அனைத்து முக்கிய அம்சங்களையும் பூர்த்தி செய்யும் இந்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் இங்கு உண்மையான கேள்வியை எழுப்புகின்றது. மோதலை தடுத்து முக்கிய கோரிக்கையை நிறைவேற்றி பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை நிலைப்படுத்தும் ஒரு தீர்வு இருக்கும்போது அது ஏன் நிராகரிக்கப்பட்டதுன்றதுதான் அந்த கேள்வி. இதை நான் முடிந்தவரை தெளிவாக சொல்கிறேன். ஏனென்றால் பெரும்பாலான ஊடகங்கள் இதை நேரடியாக கூறாமல் சுற்றி வளைத்து பேசுகின்றன.
ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் பூட்டினின் முன்மொழிவை டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்தார். இது யூகமல்ல. இதை அக்சியோஸ் என்ற ஊடகம் உறுதிப்படுத்தியது. இப்போது மேலோட்டமாக பார்த்தால் வாஷிங்டனின் நிலைப்பாடு நியாயமாக தெரிகிறது. அவர்கள் யுரேனியம் பாதுகாக்கப்படுவதை நாங்கள் காண வேண்டும் என்று திரும்ப திரும்ப கூறுகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை உண்மையான முரண்பாட்டை மறைக்கிறது. அமெரிக்கா இலக்கை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் வழிமுறையை நிராகரிக்கிறது. அவர்கள் யுரேனியம் ஈரானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் அது ரஷ்யாவின் கைகளில் இருக்கக்கூடாது. காகிதத்தில் சிறிதாக தோன்றும், ஆனால் உண்மையில் மிக பெரிதாக இருக்கும் அந்த வேறுபாடுதான் இப்போது வெளிப்படும் முழு கதையும். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள். வாஷிங்டன் தயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அரக்சி ஒரு விமானத்தில் ஏறி பூட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்ட் பீட்டர்ஸுக்கு சென்றிருக்கின்றார். இது ஒரு வழக்கமான ராஜதந்திர பயணம் அல்ல, இது ஒரு சமிக்கை. ஈரான் திறம்பட இதில் பதிலளிக்கின்றது. அமெரிக்கா ரஷ்யாவை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாங்கள் எப்படியும் ரஷ்யாவுடன் நேரடியாக பேசுவோம். இந்த தருணம் ஏன் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் மாதங்கள் அல்ல பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். இந்த முழு பிரச்சனையும் அடித்தளத்தை அங்கேயே பார்க்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு ட்ரம்ப் விலகிய ஒப்பந்தமான கூட்டு விரிவாக்க செயல் திட்டத்தின் கீழ் ரஷ்யா ஏற்கனவே இதே பங்கை ஆற்றி வந்தது. ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பில் சுமார் 97% வெளியே அனுப்பியது. அது எங்கே சென்றதென்றால் ரஷ்யாவுக்கு. அது ரொசாட்டம் நிறுவனத்தால் கையாளப்பட்டு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் சேமிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. இங்கேதான் முக்கியமான விடயம் இருக்கின்றது. இந்த அமைப்பு சிறப்பாக செயற்பட்டது. பெரிய மீறல்கள் எதுவும் இல்லை, திசை திருப்பல் இல்லை, மேற்பார்வையில் எந்த சீர்குலைவும் இல்லை. சர்வதேச சக்தி முகாமை 3 ஆண்டுகளாக இந்த ஏற்பாடுகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்தது. அமெரிக்கா விலகி மீண்டும் தடைகள் விதிக்கும் வரை இந்த ஏற்பாடு திட்டமிட்டபடியே துல்லியமாக செயற்பட்டது. எனவே ஈரானின் யுரேனியத்தை கையாள்வதில் நேர்மறையான அனுபவம் கொண்ட ஒரே நாடு ரஷ்யாதான் என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் கூறும்போது அவர் ரஷ்யாவை முன்னிறுத்தவில்லை. அவர் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையை கூறுகிறார். இது ஒரு கோட்பாட்டு ரீதியான முன்மொழிவு அல்ல. இது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு அமைப்பின் மறு உருவாக்கம். இதை மீண்டும் கிட்டத்தட்ட உடனடியாக செயற்படுத்த தேவையான உட்கட்டமைப்பு, சட்ட கட்டமைப்பு, சேமிப்பு திறன் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகாமையுடனான நல்லுறவு ஆகியவை ரஷ்யாவிடம் ஏற்கனவே உள்ளன. ரொசாட்டம் நிறுவனத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் கூட கடினமான சூழ்நிலைகளிலும் கூட இந்த இடமாற்றம் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானது என்று கூறுகின்றனர். மேலும் பொருளை பாதுகாப்பாக கொண்டு செல்லவும் கண்காணிக்கவும் தேவையான ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் ஏற்கனவே உள்ளன என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆகவே தொழில்நுட்ப ரீதியாக, ராஜதந்திர ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் தீர்வு அங்கே இருக்கிறது. ரஷ்யா தயாராக உள்ளது. ஈரான் இதில் ஈடுபட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகாமையால் மேற்பார்வையிட முடியும். எல்லாம் சரியாக பொருந்துகின்றன. இது நம்மை உண்மையான கேள்விக்கு இட்டுச் செல்கிறது. பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளின் செய்திகளில் இடம்பெறாமல் தவிர்க்கும் ஒரு சங்கடமான கேள்வி அது. அதை ஏன் நிராகரிக்க வேண்டும்? இதற்கான பதில் யுரேனியத்தை பற்றியதை விட அதிகாரத்தை பற்றியது. செய்திகளின்படி ஈரானின் யுரேனியத்தை ரஷ்யா எடுத்து பதப்படுத்துவதை அனுமதித்து உலகளாவிய அணுசக்தி சந்தையில் மாஸ்கோவின் நிலையை உயர்த்தும் என்பதே வாஷிங்டனின் கவலையாகும். அதாவது ரஷ்யாவை அனுமதித்தால் அது ரஷ்யாவின் நிலையை உயர்த்தும் என்பதே அமெரிக்காவின் கவலை. ரஷ்யா ரொசாட்டோ திட்டத்தின் மூலம் உலகளாவிய யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் அணு எரிபொருள் விநியோகத்தில் ஏற்கனவே கணிசமான பங்கை கட்டுப்படுத்துகிறது. அது ஈரானின் கையிருப்பை எடுத்து பதப்படுத்துவது சாத்தியமானால், அதை மீண்டும் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் அறிமுகப்படுத்தினால் அது ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் ரஷ்யாவின் செல்வாக்கை வலுப்படுத்தும். ரஷ்யா அணுசக்தி சேவைகளை சார்ந்திருப்பதை குறைக்க பல ஆண்டுகள் முயன்று வரும் அமெரிக்காவை பொறுத்தவரை இது ஒரு மூலோபாய இழப்பாகும். மேலும் நியாயமாக சொல்ல போனால் அந்த கவலை பகுத்தறிவற்றது அல்ல. ஒரு
அது ஒரு சீரான புவியியல் அரசியல் கணக்கீடு. ஆனால் அந்த முடிவின் விலை இங்கே உள்ளது. அது மிகவும் கடுமையானது. ரஷ்யாவை அதன் பாதுகாவலராக நியமிப்பதன் மூலம் ரஷ்யாவுக்கு பயனளிக்காத ஒரு வழியில் ஈரான் தனது யுரேனியத்தை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா கோருகிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த மாற்று வழிகள் அரிதாகவே உள்ளன. உண்மையில் ஈரான் தனது யுரேனியத்தை நேரடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே போல பிரான்ஸ் அல்லது ஜப்பான் போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகளிடம் அந்த பொருளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. மேலும் ஈரானுக்குள் இருக்கும் யுரேனியத்தை அளிக்கும் யோசனைக்கு அங்கு இல்லாத ஒரு அளவிலான ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் தேவைப்படும். எனவே இறுதியில் மிஞ்சுவது ஒரு முரண்பாடான நிலைதான். அமெரிக்கா யுரேனியம் அகற்றப்பட வேண்டும் என விரும்புகிறது. அதை அகற்றுவதற்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு வழியை ரஷ்யா வழங்குகிறது. ஈரான் அது குறித்து பேச தயாராக உள்ளது. ஆனால் அந்த தீர்வு எதை சாதிக்கிறது என்பதால் அல்ல, மாறாக அந்த தீர்வை கட்டுப்படுத்துபவர் யார் என்பதிலேயே அந்த ஒப்பந்தம் முடங்கி போகிறது. இதனால்தான் செயின்ட் பீட்டர்ஸ் சந்திப்பு மேலோட்டமாக தெரிவதை விட மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படியானால் மேலோட்டமாக தெரிவதை விட மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கும் அமெரிக்காவை இது இப்போது எங்கே கொண்டு நிறுத்துகின்றது? விளாடிமிர் புட்டினின் யுரேனிய திட்டத்தை நிராகரிப்பதன் மூலம் வாஷிங்டன் தன்னைத்தானே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டுள்ளது. முன்பு உண்மையில் பலனளித்த நிரூபிக்கப்பட்ட பதிவை கொண்ட ஒரு வழிமுறை ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டு விட்டது. மேலும் அமெரிக்க அதிகாரிகள் தற்போது இல்லாத ஒரு மாற்று வழியை தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு முக்கியமான உண்மை மாறாமல் உள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்குள்ளேயே இருக்கின்றது. உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் நிலையற்ற தன்மை நீடிக்கின்றது. எண்ணெய் விலைகள் உயர்ந்தே இருக்கின்றன. மேலும் பரந்த மோதல் ஒரு தெளிவான முடிவு பாதை இல்லாமல் இழுபறியாக நீடிக்கின்றது. இப்போது அந்த சூழலில் அப்பாஸ் செயின்ட் பீட்டர்ஸுக்கு சென்றது வெறும் ராஜதந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு வியூகம். அமெரிக்கா தன்னை எந்த நிலையில் வைத்துள்ளது என்பதை ஈரான் துல்லியமாக புரிந்துள்ளது. ரஷ்யாவின் வழிமுறையை வாஷிங்டன் நிராகரித்து விட்டது என்பதை ஈரான் அறியும். உடனடி மாற்று எதுவும் இல்லை என்பதையும் ஈரான் அறியும். மேலும் முக்கியமாக யுரேனிய பிரச்சனையை தீர்க்காமல் அமெரிக்காவால் இந்த நெருக்கடியை தனது சொந்த நிபந்தனைகளின்படி முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்பதையும் ஈரான் அறியும். ஆகவே காத்திருப்பதற்கு பதிலாக ஈரான் இன்னும் இருக்கும் ஒரே வழியான ரஷ்யாவை நாடுகிறது. மேலும் அப்பாஸ் ஈரானிய அரச ஊடகங்களிடம் பேசும்போது இதற்கு மற்றொரு பரிமாணத்தை சேர்க்கிறார். மாஸ்கோவுடன் கலந்தாலோசிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு என்று இந்த பயணத்தை அவர் விவரிக்கிறார். மேலும் இந்த கட்டத்தில் இந்த விவாதங்கள் குறிப்பாக முக்கியமானவை என்றும் கூறுகிறார். இந்த கட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற அந்த சொற்றொடர் அவசரம், சரியான நேரம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றை குறிக்கின்றது. இது ஒரு வழக்கமான ஒருங்கிணைப்பு அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செல்வாக்கின் சமநிலை மாறிக்கொண்டிருக்கும் ஒரு தருணம். பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளன. வாஷிங்டன் தயங்குகிறது. மேலும் யுரேனியம் பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது. அந்த வெற்றிடத்தில் ரஷ்யாவின் பங்கு சுருங்குவதில்லை, அது விரிவடைகிறது. ஏனென்றால் பெஸ்கோவ் உறுதிப்படுத்தியபடி அந்த வாய்ப்பு இன்னும் இருக்கின்றது. அதற்கான வழிமுறை உள்ளது. மேலும் ரஷ்யா நேரடியாக பங்கு பெற்றுவதன் மூலம் ஈரான் அதை வெளிப்படையாக கூறாமல் ஒரு செய்தியை அனுப்புகிறது. தீர்வு தயாராக உள்ளது, அது செயல்பாட்டில் உள்ளது, மேலும் அது காத்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அதை பயன்படுத்த வேண்டாம் என்று மறுக்கின்றது. அதே நேரத்தில் வாஷிங்டன் இறுதியில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாலோ அல்லது உலகளாவிய சந்தைகள் மற்றும் ஸ்திரத்தன்மை சார்ந்திருக்கும் நட்பு நாடுகளிடமிருந்து ஹோர்முஸ் நீரிணை போன்ற நெருக்கடி புள்ளிகளிடமிருந்தும் அழுத்தம் அதிகரித்தாலோ ஒரு ஒப்பந்தத்திற்கான உட்கட்டமைப்பு ஏற்கனவே தயாராக இருப்பதை ஈரான் உறுதி செய்து வருகின்றது. இப்போது இந்த சமன்பாட்டில் சீனாவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாஸ்கோ சொல்வதைப் போல பெய்ஜிங் இன்று சொல்லாததும் முக்கியமானது. அரக்சி தனது விமானத்தில் ஏறுவதற்கு முன்பே அவர் வாங் யியுடன் பேசினார். பல பிராந்திய சக்திகளுடனான ஆலோசனைகளுக்கு முன்பே அந்த அழைப்பு நிகழ்ந்தது. இது முன்னுரிமை மற்றும் ஒருங்கிணைப்பு பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை கூறுகிறது. மற்றவர்களுக்கு முன்பு, ஒருவேளை முக்கிய நிகழ்வுகள் பகிரங்கமாவதற்கு முன்பு, ஈரானின் சிந்தனை போக்கை சீனா முன்கூட்டியே அறிந்திருந்தது. ஆனாலும் இன்று வரை சீனா முற்றிலும் மௌனம் காத்து வருகிறது. இந்த பயணம் குறித்து எந்த அறிக்கையும் இல்லை. யுரேனியம் முன்மொழிவுக்கு எந்த எதிர்வினையும் இல்லை.
பகிரங்கமான நிலைப்பாடு எதுவும் இல்லை. ஆனால் அந்த மௌனத்தை ஒரு செயலற்ற தன்மையாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஈரானின் மூலோபாய திட்டங்களுடன் சீனாவின் உறவு ஆழமானது. ஈரானின் ஏவுகணை அமைப்புகளில் சீனாவின் பகுதிகள் இருப்பதாக பல உளவுத்துறை மதிப்பீடுகள் கூறுகின்றன. மேலும் ஈரானின் இராணுவ தொழில்நுட்ப சூழல் அமைப்பு நீண்ட காலமாகவே ரஷ்யா மற்றும் சீன உள்ளீடுகளை சார்ந்தது. சில நாட்களுக்கு முன்பு சீனாவும் ரஷ்யாவும் சர்வதேச அணுசக்தி முகாமையுடன் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுக்களை நடத்தின. அந்த சந்திப்பு ஏப்ரல் 24 அன்று நிகழ்ந்தது. அதாவது செயின்ட் பீட்டர்ஸ் வருவதற்கு சரியாக 3 நாட்களுக்கு முன்பு. இந்த நிகழ்வுகளின் வரிசை தற்செயலானது அல்ல. இது செயற்படுவதற்கு முன்பு ஒருங்கிணைப்பு, திட்டமிடல் மற்றும் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே நீங்கள் காண்பது ஒரு படிநிலை செயல்முறையாகும். சர்வதேச அணுசக்தி முகாமை கூட்டம் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டமாக செயற்படுகிறது. ரஷ்ய சந்திப்பு ஒரு செயலாக்க கட்டம் போலவே தெரிகிறது. மேலும் சீனா அமைதியான வலிமையின் நிலையில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரானுடன் சீனா ஏற்கனவே நீண்டகால எரிசக்தி உறவுகளை பாதுகாத்து கொண்டு வருகின்றது. மேலும் அது எந்த ஆரவாரமுமின்றி முடிவுகளை வடிவமைக்கும் பொருளாதார செல்வாக்கையும் கொண்டுள்ளது. இது நம்மை அமெரிக்கா எதிர்கொள்ளும் கட்டமைப்பு சிக்கலுக்குள் மீண்டும் கொண்டு செல்கிறது. இது வெறும் ராஜதந்திர கருத்து வேறுபாடு மட்டுமல்ல, இது ஒரு மூலோபாய இக்கட்டான நிலை. வாஷிங்டனுக்கு ஈரானின் யுரேனியம் அகற்றப்பட வேண்டும். அதை அகற்றுவதற்கான திறனும் அனுபவமும் ரஷ்யாவிடம் உள்ளது. அமெரிக்கா அந்த வழியை நிராகரித்து விட்டது. மேலும் தற்போது ஈரான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான மாற்று வழி எதுவும் இல்லை. இது 2 உண்மை வழிகளை மட்டுமே விட்டு செல்கிறது. இறுதியில் ரஷ்யா வழிமுறையை மறுபரிசீலனை செய்வது அல்லது நேரடி தலையீட்டை உள்ளடக்கிய மிகவும் ஆபத்தான பாதையை பின்பற்றுவது. ஈரானுக்குள் இருக்கும் அணுப்பொருட்களை சிறப்பு அதிரடி படை நடவடிக்கைகள் மூலம் கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதங்கள் நடந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று சிந்தித்து பாருங்கள். அது ஒரு ராஜதந்திர தீர்வு அல்ல. அது ஒரு இராணுவ ரீதியான பதற்ற அதிகரிப்பு. அது எந்த ஒரு போர் நிறுத்த கட்டமைப்பையும் மீறக்கூடும். மிகவும் சிக்கலான ஒருங்கிணைப்பு தேவைப்படும். மேலும் கணிக்க முடியாத வழிகளில் மோதலை விரிவுபடுத்தக்கூடிய எதிர்வினையை அடியணையிலிருந்து கிட்டத்தட்ட நிச்சயமாக தூண்டும். இது யாராலும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. எனவே இந்த தருணத்தில் ஒரே அமைதியான தீர்வு ரஷ்யாவால் முன்மொழியப்பட்டு அமெரிக்காவால் நிராகரிக்கப்பட்ட ஒன்றுதான். இதற்கிடையில் களத்தில் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. கடல்சார் பதற்றங்கள் அதிகரிக்கின்றன. பொருளாதார அழுத்தம் கூடுகிறது. மேலும் போர் நிறுத்தத்தின் போது திறக்கப்பட வேண்டிய ராஜதந்திர வாய்ப்பு மெதுவாக குறைந்து வருகிறது. இப்போது இங்குதான் நிலைமையை புறக்கணிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகின்றது. யுரேனியம் பிரச்சினையைத்தான் இந்த ஒப்பந்தத்தின் 99% என்று ட்ரம்ப் அவர்கள் கூறினார். அது ஒரு விளக்கமல்ல, அது அவருடைய பார்வை. ஏடி வான்ஸும் அந்த கருத்தையே எதிரொலித்தார். ஆக யுரேனியம் பிரச்சினை தான் இந்த ஒப்பந்தத்தின் ஏறக்குறைய முழு பகுதியையும் பிரதிபலிக்கின்றது என்று அதை தீர்ப்பதற்கு ஒரே சாத்தியமான வழிமுறையும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்படி வைத்துக்கொண்டால் நீங்கள் உண்மையில் பார்ப்பது இதுதான். ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான தனது சொந்த பாதையின் 99% அமெரிக்கா திறம்பட தடுத்துவிட்டது. இது ஒரு சிறிய ராஜதந்திர பின்னடைவு அல்ல, இது முழு செயல்முறையின் மையமாகும். இந்த சந்திப்பு ரஷ்யா யுரேனியத்தை எடுத்துக்கொள்ளுமா என்பதை தீர்மானிப்பது பற்றியல்ல. ஈரான் தற்போது ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றது. ரஷ்யா தயாராக உள்ளது. ஈரான் அதற்கு திறந்த மனதுடன் உள்ளது. சர்வதேச அணுசக்தி ஆணையம் IAEA அதை மேற்பார்வையிட முடியும். இந்த சமன்பாட்டில் விடுபட்ட ஒரே அம்சம் வாஷிங்டனில் இருந்து வரும் ஆம் என்ற பதில் மட்டுமே. இப்போது நிச்சயமாக சொன்னால் இதற்கு ஒரு எதிர்வாதம் உள்ளது. அதை நேரடியாக கையாள்வது அவசியம். ரஷ்யா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செயற்படவில்லை என்பதுதான் அந்த எதிர்வாதம். விளாடிமிர் புட்டின் சர்வதேச சமூகத்துக்கு செய்யும் ஒரு உதவியாக ஈரானின் யுரேனியத்தை எடுத்துக்கொள்ள முன்வரவில்லை என்று எதிர்த்தரப்பு கூறுகிறது. அது மாஸ்கோவுக்கு ஒரு செல்வாக்கை கொடுப்பதால் அவர் அதை செய்கிறார். அது உலகளாவிய அணு எரிபொருள் விநியோக சங்கிலியில் ரஷ்யாவின் பங்கை வலுப்படுத்துகிறது. அது மோதலுக்கு பிந்தைய எந்த ஒரு மத்திய கிழக்கு கட்டமைப்பிலும் ரஷ்யாவை ஒரு மைய பங்காளியாக நிலைநிறுத்துகிறது.
மேலும் வாஷிங்டனின் கண்ணோட்டத்தில் மாஸ்கோவுக்கு இத்தகைய மூலோபாய சாதகத்தை கையாள்வது ஒரு தீவிரமான கவலையாகும். அது உண்மையான புவிசார் அரசியல் போட்டியில் வேறு ஒன்றியுள்ளது. ஆனால் இங்கேதான் முக்கியமான கேள்வி எழுகிறது. ரஷ்யா பயனடைகிறதா என்பதல்ல, மாறாக மாற்று வழி சிறந்ததா என்பதே முக்கியம். தற்போது மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடப்பது பெரும்பாலும் கருத்தியல் விவாதம் அல்ல, மாறாக செம்மைப்படுத்துதல் ஆகும். ரஷ்யா தனது யுரேனிய பாதுகாப்பு முன்மொழிவின் முந்தைய பதிப்புகளை விட மிகவும் விரிவான புதுப்பிக்கப்பட்ட பதிப்பை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பரிமாற்றத்துக்கு தெளிவான காலக்கெடு, வரையறுக்கப்பட்ட சேமிப்பு நிபந்தனைகள், கட்டமைக்கப்பட்ட IAEA மேற்பார்வை மற்றும் மிக முக்கியமாக ரஷ்யா அந்த பொருளை பெற்றவுடன் அதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதற்கான தெளிவான வரம்புகள் ஆகியவை அடங்கும். அந்த கடைசி பகுதிதான் அமெரிக்காவின் எதிர்ப்பின் மையமாகும். மறு விற்பனை, மறு செயலாக்கம், மறு சந்தை செல்வாக்கு குறித்த கவலைகள். இந்த புதுப்பிக்கப்பட்ட முன்மொழிவில் பரந்த ஒப்புதல் இல்லாமல் ஈரானிய யுரேனியத்தை ஒரு புவிசார் அரசியல் சொத்தாக மாற்றுவதை தடுக்கும் உண்மையான கட்டுப்படுத்தும் உத்தரவாதங்கள் சேர்க்கப்பட்டால் அமெரிக்காவின் முக்கிய கவலை குறைந்தபட்சம் பகுதியாவது தீர்க்கப்படும். அங்கிருந்து இந்த செயல்முறை ராஜதந்திர பரிமாற்றம் மாறுகிறது. ஈரான் இந்த கட்டமைப்பை மீண்டும் ஈரானுக்குள் எடுத்துச் செல்கிறது. அது பிராந்திய இடைத்தரகர்கள் வழியாக பயணிக்கின்றது. இறுதியில் அது மீண்டும் வாஷிங்டனின் மேசைக்கு வந்து சேர்கிறது. இந்த நேரத்தில் முடிவெடுப்பது தவிர்க்க முடியாததாகிறது. இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்வதா அல்லது மீண்டும் நிராகரிப்பதா? அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதன் விளைவுகள் உடனடியாக தெரியும். யுரேனிய பிரச்சனை, அதாவது 99% தீர்க்கப்படுகிறது. உலகளாவிய வர்த்தக பாதைகளில் உள்ள அழுத்தம் குறைகிறது. மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதை திறக்கிறது. ஆனால் அது மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் அதன் விளைவுகள் தெளிவாகவே இருக்கும். மோதல் தொடரும். மேலும் ராஜதந்திர பதிவுகள் ஒரு குறிப்பிட்ட கதையை சொல்லத் தொடங்குகின்றன. ஈரான் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியது. ரஷ்யா ஒரு வழிமுறையை வழங்கியது. ஆனால் அமெரிக்கா இருமுறை மறுத்துவிட்டது என்பதே அந்த பதிவு. அந்த கதை முக்கியமானது. அது கூட்டணிகளை வடிவமைக்கிறது, உலகளாவிய கண்ணோட்டத்தை பாதிக்கிறது, மேலும் எதிர்கால பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன என்பதையும் பாதிக்கின்றது. பிறகு சீனா இருக்கின்றது. அமைதியாக இருந்தாலும் முற்றிலும் இல்லாதிருக்கவில்லை. பெய்ஜிங் ஒரு தந்திரமான மௌன நிலையை எடுத்துள்ளது. பொது அறிக்கைகள் இல்லை, வெளிப்படையான அழுத்தம் இல்லை, இன்றைய தலைப்புச் செய்திகளில் வெளிப்படையான கூட்டணியும் இல்லை. ஆனால் அந்த மௌனத்துக்கு பின்னால் செல்வாக்கு இருக்கிறது. சீனா தொடர்ந்து ஈரானிய எண்ணெயை வாங்குகிறது. ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக மூச்சுவிட சீனா இடமளிக்கிறது. ஈரானின் அணுசக்தி பிரச்சினை குறித்து அது ஏற்கனவே ரஷ்யா மற்றும் IAEA-உடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளது. அது சத்தமாக பேசுவதன் மூலம் அல்ல, மாறாக ஈரான் காத்திருக்கும் திறனை கொண்டிருப்பதை உறுதி செய்வதன் மூலம் ஈரானுக்கு ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக செயல்படுகிறது. பல வழிகளில் சீனா வெளிச்சத்துக்கு வராமல் சூழலை வடிவமைக்கிறது. அது இருப்பது போல் தோன்றாமல் இருக்கலாம். அந்த அமைதியான இருப்புத்தான் மிகவும் வெளிப்படுத்தும் ஒரு வரைபடத்தை நம் முன் மீண்டும் கொண்டு வருகிறது. டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு தொலைபேசி இருக்கிறது, ஒரு தகவல் தொடர்பு வழி இருக்கிறது, ஒரு முன்னேறுவதற்கான பாதை இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அந்த தொலைபேசியை ஈரான் எப்போதும் பயன்படுத்தி தனக்கு அழைப்பை மேற்கொள்ளலாம் என்றும் கூறினார். ஆனால் அந்த தொலைபேசி வேலை செய்யவில்லை. மாறாக ஈரானியர்கள் பூட்டினுக்கு எதிரே அமர்ந்திருக்கின்றனர். ஏற்கனவே இருக்கும் ஒரு வழிமுறையை பற்றி விவாதித்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த வழிமுறை யாருக்கு மிக தேவையோ அந்த நாடு அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது நான் இன்னொரு கோணத்தை சேர்க்கிறேன். ஏனென்றால் இது முழு புதிரின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கலாம். மேலும் இது யுரேனியத்தையும் தாண்டி செல்கிறது. ஜனவரி 2025 இந்த மோதல் ஆரம்பமாவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் ஈரானும் ரஷ்யாவும் 20 ஆண்டு கால மூலோபாய கூட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது ஒரு அடையாளபூர்வமான கைகுலுக்கல் அல்ல. நவீன வரலாற்றில் இரு நாடுகளும் செய்து கொண்ட மிகவும் விரிவான இருதரப்பு கட்டமைப்புகளில் இதுவும் ஒன்றாகும். இது பொருளாதார ஒத்துழைப்பு, இராணுவ ஒருங்கிணைப்பு மற்றும் ஆழமான அரசியல் அணிசேர்வை உள்ளடக்கியது. இது வேண்டுமென்றே ஒரு முறையான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தமாக இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் தவறாக எண்ண வேண்டாம், அது உருவாக்கும் ஒருங்கிணைப்பின் அளவு குறிப்பிடத்தக்கது. எனவே விளாடிமிர் பூட்டினை சந்திக்க அலெக்சி செயின்ட் பீட்டர்ஸுக்கு தரையிறங்கிய போது
அவர் ஒரு வெளியாளிடமிருந்து உதவி கோரும் பேச்சுவார்த்தையாளராக அறைக்குள் செல்லவில்லை. அவர் ஒரு ஒப்பந்த பங்காளியின் பிரதிநிதியாக அணிசேர்ந்த சக்தியுடன் வியூகத்தை ஒருங்கிணைக்க வருகிறார். அந்த வேறுபாடு இந்த சந்திப்பை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முற்றிலும் மாற்றிவிடுகிறது. இது ரஷ்யா வேறொருவரின் மோதலில் ஒரு நடுநிலை மத்தியஸ்தராக தலையிடுவது அல்ல. இது ரஷ்யா நீண்டகால மூலோபாய உறுதிப்பாடுகளை கொண்டுள்ள ஒரு நாட்டினால் விளக்கமளிக்கப்பட்ட, கலந்தாலோசிக்கப்பட்டு சாத்தியமானால் தன் பக்கம் இணைக்கப்படுவதாகும். இதன் பொருள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடக்கும் உரையாடல்கள் இதை தீர்க்க ரஷ்யா எப்படி உதவ முடியும் என்பதை பற்றியது மட்டுமல்ல, மாறாக இந்த மோதலில் இரு தரப்பினரும் தங்களின் பலன்களை அதிகரிக்க தங்களை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பற்றியது. ஏனெனில் இங்கு ரஷ்யாவின் நலன்கள் வெறும் கற்பனையானவை அல்ல, அவை உத்தியானவை, அளவிடக்கூடியவை மற்றும் பல வழிகளில் லாபகரமானவை. சமீபத்திய பதட்டங்களால் உச்சகட்டத்தினால் ஹோர்முஸ் நீரிணையைச் சுற்றியுள்ள இடையூறுகள் உலகளாவிய எண்ணெய் விலைகளை உயர்த்தியுள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி வருவாய் அதிகரித்து வருகின்றது. அந்த காலகட்டத்தில் மாஸ்கோ ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் யூரோக்களை ஈட்டியதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அது தற்செயலானதல்ல, அது ஒரு கட்டமைப்பு ரீதியான சாதகம். ஒவ்வொரு நாளும் உலகளாவிய விநியோகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. தினசரி விலைகள் உயர்ந்தே இருக்கின்றன. ரஷ்யா பயனடைகிறது. எனவே இந்த நிலையற்ற தன்மை எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அந்த அளவுக்கு மாஸ்கோ நிதி ரீதியாக ஆதாயம் அடையும். நிச்சயமற்ற தன்மையின் உயர்வும் ரஷ்யாவின் நிலையை வெளிப்படுத்துகின்றது. அதாவது பெஸ்கோவ் கூறியதன் அடிப்படையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் ரஷ்யாவின் முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்பதை இப்போது கருத்தில் கொள்ளுங்கள். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு நோக்கிய முன்மொழிவாக தோன்றுகிறது. அது அவ்வாறு இருக்கக்கூடும். ஆனால் புவிசார் அரசியலில் நோக்கங்கள் அரிதாகவே ஒற்றைப்பாடாக இருக்கும். ஒரு முன்மொழிவு பிராந்திய ஸ்திரத்தன்மையின் நலன்களுக்கு பங்களிப்பதோடு ஒரு நாட்டின் மூலோபாய மற்றும் பொருளாதார நலன்களை முன்னெடுத்துச் செல்ல முடியும். இதுவே இந்த தருணத்தை மிகவும் முக்கியமாக மாற்றுகின்றது. ரஷ்யா உண்மையாகவே இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு வழியை வழங்கக்கூடும். அதே நேரத்தில் அது மாஸ்கோவின் செல்வாக்கை வலுப்படுத்தி உலகளாவிய அணுசக்தி எரிபொருள் சந்தையில் அதன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி மத்திய கிழக்கில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அல்லது தரகராக அதன் பங்கை மேலும் உயர்த்தலாம். நன்றி.